யா ஸோ இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.4ல 8th சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். ஸோ இங்கேயும் அதே தாம்மா, ஸ்கொயர் ரூட் தான் கேட்குறாங்க. பட் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டெசிமல் பாயிண்ட்ஸ் எதுவும் இந்த புள்ளிலாம் வைக்கல, ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் மாற்றி புள்ளி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஒரு டெசிமல் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பிரச்சனை இந்த டெசிமல் பாயிண்ட் தான். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது என்னென்னா, இது எத்தனை டிஜிட் தள்ளி அந்த டெசிமல் பாயிண்ட் இருக்கு? ரைட்ல இருந்து லெஃப்ட் பார்த்து சொல்லுங்க. 2 ஆமாவா? 9ஐயும் தாண்டி 8ஐயும் தாண்டி இருக்கு 2. இப்போ 2 டிஜிட் தள்ளி இருக்குன்னா ஒன்றும் இல்லைப்பா, 2 0 ஆட் பண்ணி 1 போட்டுங்க. சரியா? நான் சொல்றேன் என்ன பண்ணணும். அதை 2.89ஓட மல்டிப்ளை பண்ணிருங்க. சரி, ஓகே. இப்போ மேக்ஸ்ல நாம எப்படி வேணாலும் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா அப்படின்னா கிடையாது. ஓகே, மல்டிப்ளை பண்ணிக்கலாம், பட் வித் சர்டைன் ரூல்ஸ். இப்போ நீங்க எதால மல்டிப்ளை பண்ணிருக்கீங்க? 100ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கீங்களா? அப்போ அதே 100ஆல டிவைட் பண்ணிடணும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் பிளஸ் 100ஆல 100 பிளஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். பிளஸுக்கு இன்னொரு பேர் என்ன? மைனஸ். அதே 100ஆல மைனஸ் பண்ணிடணும். புரிஞ்சதா இது? இப்போ நான் இந்த நம்பரை 100ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், அப்போ அதே நம்பரை 100ஆல டிவைடும் பண்ணிடுறேன். இப்படி பண்ண முடியும் மேக்ஸ்ல. நீங்க 100 மட்டும் இல்லை, எந்த நம்பரை வேணாலும் இப்படி பண்ண முடியும். ஓகேவா? ஒரு நம்பர் கூட ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ பிளஸ் 8, இப்போ சாரி இன்டூ 8 பை 8 இப்படி பண்ணிக்கலாம். இன்டூ 99 டிவைடட் பை 99 இப்படி பண்ணிக்கலாம். இப்போ இஃப் இன்கேஸ் நீங்க ஆட் பண்றீங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணுவீங்க? -99 இப்படி பண்ணிக்கலாம். புரிஞ்சதா இது? சரி, ஓகே. இப்போ நான் இதை அப்படியே எப்படி எழுதுறேன் பாருங்க. இப்போ 2.89 இன்டூ 100 ஆன்சர் என்ன? ஒன்றும் இல்லைப்பா, இந்த 2 இந்த டிஜிட் போயிடும். 2 இப்போ போட்டே காட்டுறேனே, 2.89. தெரிஞ்சவங்க விட்டுருங்க, தெரியாதவங்க நல்லா கவனிங்க. 2.89 இன்டூ 9 என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த 0வால 3 நம்பரையும் மல்டிப்ளை, அடுத்தது இந்த 0வால 3 நம்பரையும் மல்டிப்ளை, அடுத்தது இந்த 0வால 3 நம்பரையும் மல்டிப்ளை. எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு? 2 டிஜிட். அப்போ 2 டிஜிட் தள்ளி புள்ளி. புள்ளிக்கு அப்புறம் இருக்கிற ஜீரோஸ்க்கு வேல்யூ இல்லை. இப்போ நீங்க நல்லா கவனிங்க. இன்டைரக்டா நான் இதை 100 கூட மல்டிப்ளை பண்ணும்போது அந்த ஜீரோஸ் என்ன ஆயிடுச்சு? காணா போச்சு. ஸோ இதுக்காக தான் நான் இப்போ என்ன பண்ண ஆனால் கீழே இருக்கிற 100 அப்படியே தான் இருக்கும். ஆமாவா? சரி, இதோட ஸ்கொயர் ரூட் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த பாயிண்ட்டை எடுக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ பாருங்க, இந்த இடத்துல பாருங்க 2 டிஜிட். இப்போ இதை எதை கூட மல்டிப்ளை பண்ணணும்? 100 கூட தான் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். பட் ஆனால் இங்க எத்தனை ஜீரோ போடணும்? 4 ஜீரோ போடணும். 1 2 3 4 ஜீரோ போட்டு ஒரு 1. அப்போ 10,000ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். அந்த சம் வரும்போது நம்ம அதை பார்க்கலாம். பட் சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறேன். ரைட்டா? இது புரியுதாப்பா? அப்படி நீங்க பாயிண்ட் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி 1 போட்டு ஜீரோஸ் ஆட் பண்ணி அந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ரைட். இப்போ இதை என்ன பண்ணலாம்? 289க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம், 100க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். புரிஞ்சுதா? இப்போ 289க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கலாமா? லாங் டிவிஷன் மெத்தட் போயிடலாமா? 289 ஃபர்ஸ்ட் ரூல் என்னப்பா? 2 2 பிரிங்க. ஸோ இது 1ல மாட்டிக்கிச்சு. ஸோ 1 1s are 1. ஸ்கொயர் டேபிள் தான் பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். ஆமாவா? ஸோ 2ல 1 போச்சுன்னா 1. இப்போ அகைன் என்ன பண்ணணும்? இதை இன்டூ 2 பண்ணணும். இப்போ இங்கே 2. இந்த நம்பர் 89 இறக்குறோம். இப்போ இந்த மாதிரி இறக்கணுன்னே டக்குன்னு என்ன பண்ணிடணும்? யோசிக்காம இங்க 2 கோடு போட்டு விட்டுறணும். ஸோ அப்போ 2 இன்டூ இங்க ஒரு நம்பர் போடணும், இங்க ஒரு நம்பர் போடணும். ஓகேவா? கடைசி நம்பர் பாருங்க 9 இருக்கு. ஸோ 9னா 2 நம்பர் வரும், 3யும் 3யும் வரும், இன்னொன்னு 7ம் 7ம் வரும். இதை மறந்துடக்கூடாது. 7ம் 7ம் வரும், மறந்துடக்கூடாது அது. புரிஞ்சுதா? ஸோ மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ இதையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 3 3s are 9, 69 தான் வருது. ஸோ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 7 7s are 49, 180
9. ஸோ அப்போ இங்கே என்ன கணா வரும் 7 7. ஸோ 189. இப்போ புரிஞ்சுதா 289ஓட ஸ்கொயர் ரூட் வேல்யூ என்ன 17. 100ஓட ஸ்கொயர் ரூட் வேல்யூ என்ன எல்லாருக்கும் தெரியும் இல்ல ஸோ 10 10s are 100. ஸோ 10 போட்டு ஓகே ரைட் இப்போ இதை டிவைட் பண்ணுறது பாருங்க எப்பெல்லாம் இந்த மாதிரி கீழே 10 100 இந்த மாதிரி வருதோ அது ரொம்ப ஈஸி. ஒன்றும் இல்லை மேலே இருக்க வேல்யூ அப்படியே போடுங்க சரியா 17 அப்படியே போட்டுருங்க. கீழே எத்தனை ஜீரோ இருக்கு ஒரு ஜீரோ. அப்போ ஒரு டிஜிட் தள்ளி இந்த இடத்துல புள்ளி வச்சிருங்க. மை ஆன்சர் இஸ் 1.7. அவ்வளோதான். ஈஸியா இருக்கா? பொறுமையா இந்த வீடியோவை 2-3 தடவை பாருங்க சரியா? பொறுமையா பாருங்க. அடுத்தடுத்த வீடியோஸும் பாருங்க. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு தடவை வீடியோ பார்த்துட்டாலே வராது ஓகேவா? ஒரு தடவை நீங்க போட்டு பார்த்துட்டீங்கனாலாம் வராது. மறுபடியும் ரிகரஸ் ப்ராக்டிஸ் இருந்தால் தான் இது வரும். ஓகே மேக்ஸ்ல இருக்கிறதுலே டஃப்பான ஏரியா இது ஓகேவா? ஸோ அதனால கொஞ்சம் பொறுமையாக தான் வரும். எனக்கு ஏன் வரல அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. சரி இஃப் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதில் உங்களுக்கு கிளியர் பண்ண பார்க்குறேன். ஓகே பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.